எங்க போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. ஹாய் வணக்கம், வெல்கம் டு சேனல் பேக் டு ரிவைண்ட். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு நாம ரொம்ப நாள் கழிச்சு பாட்டி சொன்ன கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த பாட்டி சொன்ன கதையோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயசு பொண்ணு முனி தூக்கிட்டும் போகுது. எது முனியா? முனினா காவல் காக்கிற தெய்வம் தானே, எப்படி அப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் காவல் காக்கிற தெய்வம் கிடையாது, இதை கெட்ட முனி அப்படி இல்லைன்னா துஷ்ட முனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கெட்ட முனி தான் இந்த இடத்துல ஒரு வயசு பொண்ணு தூக்கிட்டும் போகுது. ஸோ இந்த பிரச்சனை இல்லை, அந்த வயசு பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைலாம் வந்தது, என்ன ரீசனுக்காக அந்த வயசு பொண்ணை இந்த துஷ்டமணி தூக்கிட்டு போச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமான பாட்டி காலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசவும் உங்க பாட்டி காலத்துல நடந்திருக்கும், அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க கேள்விப்பட்ட தாத்தா பாட்டி சொன்ன ஏதாச்சும் கதை இருந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையில த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய நேம் முருகேசன். இவருக்கு வயசு கிட்டத்தட்ட 55 ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சம்பவம் யாருக்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, முருகேசன் இவருடைய அம்மாவுக்கு தான் அந்த காலத்துல நடந்திருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒரு சம்பவமும் நெல்லை மாவட்டம்ல முருகேசன் இவங்க அம்மா வயசு பொண்ணா இருந்தாங்க அப்போ நடந்திருக்கு. அதை பத்தி இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். சரியா 60 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம், அந்த நெல்லை மாவட்டம்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமம், கிராமத்தோட பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முருகேசன் இவங்க அம்மாவோட நேம் காமாட்சி. இவங்களுக்கு அப்போ வெறும் 15 வயசு தான் ஆயிட்டு இருக்கு. பட் அந்த 15 வயசுக்கு முன்னாடி வயசு பொண்ணா இருக்கிற காமாட்சி இவங்களும் ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க. பட் அந்த டைம்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு ஸ்கூல் இல்லைன்னா 2 ஸ்கூல் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும். அப்படிதான் வயசு பொண்ணா இருக்கிற காமாட்சி இவங்களும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பலாம் அதிகமா படிக்கல, இவங்க அந்த டைம்ல வெறும் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. பட் அந்த டைம்ல 5வது படிச்சது இந்த காலகட்டத்தில் ஒரு டிகிரி முடிச்சதுக்கு சமம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த 5வதுக்கு மேல காமாட்சி இவங்களை வீட்டுல படிக்கவும் வைக்கல, ஏன்னா அந்த டைம்ல பெருசா வசதியும் இல்லை. ஆனா அந்த 5வது படிச்சதுக்கு வயசு பொண்ணா இருக்கிற காமாட்சி இவங்களுக்கு நல்லா எழுதவும் தெரியும், நல்லா படிக்கவும் தெரியும். அந்த அளவுக்கு இவங்க திறமையை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. காமாட்சி இவங்களுக்கு 17 வயசு ஆகுது. ஸோ அந்த 17 வயசு ஆகும்போது அந்த ஸ்கூல்ல இவங்களுக்கு ஒரு ஆஃபரும் வருது. எங்க ஸ்கூல்ல கொஞ்சம் நல்ல டீச்சர் யாருமே வரல, நீ இந்த ஸ்கூல்ல தானமா படிச்ச, வந்து பசங்களுக்கு சொல்லி தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா இவங்களுக்கு அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசை. பட் வீட்டு சிச்சுவேஷன் அப்படின்றதுனால படிக்கவும் விடல. அந்த டைம்ல காமாட்சி கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆஃபர் கிடைச்சதுக்கு அப்புறம், அதாவது ஸ்கூல்ல டீச்சர்ன்ற லெவலுக்கு நம்ம போய் சொல்லிக் கொடுக்க கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க, இவங்களுக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆகுது. இந்த ஒரு விஷயத்த வீட்லயும் சொல்றாங்க. அண்ட் வீட்டுல இருக்கிறவங்களும் சரி நம்மளால படிக்க வைக்க தான் முடியல, பசங்களுக்காச்சும் சொல்லி தரட்டும் அப்படின்னு ஒரு 2 மாசத்துக்கு காமாட்சி இவங்கள ஸ்கூலுக்கும் அனுப்புறாங்க. அண்ட் இவங்க ஸ்கூலுக்கு போற அந்த ரூட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் ஒத்தையடி பாதை காட்டுக்குள்ள நடந்துதான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அதே காட்டு வழியா தான் இவங்களும் வர வேண்டியிருக்கும். ஒரு சில நேரம் அந்த ஸ்கூல் பசங்க கூட ரிட்டர்ன் வருவாங்க. ஆனா மோஸ்டா இவங்க தனியா போயிட்டு தனியா வர மாதிரி தான் சிச்சுவேஷன் இருந்துட்டு இருக்கு. இப்படி டெம்பரரியா டீச்சரா இருக்கிற காமாட்சி இவங்களும் ஸ்கூலுக்கு காலையில தனியாவும் போறாங்க. அண்ட் போயிட்டு பசங்களுக்கு டீச் பண்ணிட்டு அங்க இருந்து சாயங்காலம் போலதான் ரிட்டர்ன் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அந்த காட்டு வழி பாதையில அப்படி நடந்து வர அந்த காட்டு வழியில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல 2 சுடுகாடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 சுடுகாட்டுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஆரம்பத்துல பார்க்கும்போது டீச்சர் இவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த பத்தி பெருசா தெரியல. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல உட்காந்து என்ன பண்றாங்க அப்படின்னு ஸ்டார்டிங் இவங்களுக்கும் ஒன்றும் புரியல. பட் டெய்லி இவங்க போயிட்டு வரும்போது தான் இவங்களுக்கும் புரியுது. அது என்னன்னா, இங்க உட்காந்து இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாந்திரீகம் பயிற்சி எடுக்கிறவங்க. அதுவும் இந்த கிராமத்துல இந்த 2 சுடுகாட்டுக்கு நடுவுல இருக்கிற இந்த இடம் தான் ரொம்பவே அதிர்ஷ்டமான இடம் அப்படின்னு அந்த இடத்துல மாந்திரிக
பயிற்சி பண்ண நிறைய பேரும் சொன்னதா இவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் அந்த இடத்துல நிறைய பேர் உட்காந்து அந்த மாந்திரிக பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க யாராச்சும் இவங்களை, அதாவது டீச்சர் இவங்களை ஏதாச்சும் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா அவங்களால எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா டெய்லி போயிட்டு வரதை வந்து அங்க இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, போயிட்டு வர டீச்சர் இவங்களும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்படி ஒரு மாசம் சாதாரணமா போயிட்டு இருக்கு. அந்த 2வது மாசத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. அன்னைக்கு டீச்சர் ஸ்கூல்ல பசங்களுக்குலாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஸ்கூல் இருக்கிற அந்த ஏரியால இவங்க சொந்தக்கார வீடு வந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு லேட்டா தான் வீட்டுக்கும் கிளம்புறாங்க. அதுவும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேல. பொதுவாக அந்த டைம்ல எல்லாம் 6 மணிக்கு மேல அப்படின்னும் போது ஊரே அடங்கி இருக்கும் அண்ட் மோஸ்டா இருட்டா இருக்கும். அப்படிதான் காமாட்சி டீச்சர் அன்னைக்கு ஒரு நாள் லேட்டா அந்த காட்டு வழி பாதையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு தெரியாது இது ஒரு முழு அமாவாசை அப்படின்னு. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா இருளோன்னு இருந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்கிற வழி கூட கிளீனா தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே டார்க்கா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுல ஃபுல்லா பெண்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆண்கள்னு யாருமே இல்லை. இன்கேஸ் ஆண்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா இவங்களை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு ரிட்டர்னும் வந்திருப்பாங்க. பட் பெண்கள் அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சின்னதா ஒரு லாந்தரலுக்கு பெட்ரூமாஸ் லைட் பெருசா இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி சின்னது. ஆனா பெட்ரூமாஸ் லைட்ல உள்ள டியூப் மாதிரி ஒண்ணு இருக்கும், அது இல்லாம இதுல திரி தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விளக்கு இவங்க கிட்டையும் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கு போற வழி வந்து இருட்டா இருக்கும், நீ எடுத்துட்டு போ அப்படின்னு. ஸோ இதனாலே அந்த விளக்கு வெளிச்சத்துல இவங்களும் அந்த ராத்திரி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி அந்த ஃபர்ஸ்ட் சுடுகாடு கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடம் நார்மலா தான் இருந்திருக்கு. அது அப்படியே தாண்டதுக்கு அப்புறம் அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா வெளிச்சமா இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற நிறைய மாந்திரிகர் அங்க நெருப்பெல்லாம் கொளுத்தி, அதாவது அது அக்னிகுண்ட மாதிரி, ஸோ அதெல்லாம் கொளுத்தி அதுல யாகம் வளர்க்குற மாதிரி நிறைய விஷயம் பண்ணி பிராக்டிஸும் மாந்திரிக பயிற்சியும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்த்து இவங்களுக்கு பயம்லாம் வரல. அட்லீஸ்ட் ஆளுங்க எங்கேயாச்சும் இருக்காங்களே அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. சொல்ல போனா இங்க இருக்கிற மாந்திரிகர்ல ஒரு சில பேர் காமாட்சி டீச்சர் இவங்களுடைய அப்பா அம்மா, இவங்க ஃபேமிலி வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலே அந்த மாந்திரிகர் யாருமே இவங்க கிட்ட தப்பா எந்த ஒரு விஷயமும் பண்ணக்கூடாது. அதாவது இவங்களை மயக்கிற மாதிரியா இருக்கட்டும், இவங்க மேல ஏதாச்சும் ஏவல் ஈவி விடுறதாவும் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே அவங்க வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு மாந்திரிகர் அவருடைய பையனையும் கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த பையனுக்கு தான் கத்து வச்ச எல்லா வித்தையும் வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு இந்த பௌர்ணமியில தான் அவனுக்கும் பயிற்சி கொடுத்து அவனையும் அடுத்த லெவல் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா கூப்பிட்டு வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஃபர்ஸ்ட் டைமா காமாட்சி டீச்சர் இவங்களையும் பார்த்திருக்கான். பார்த்த முதல் பார்வையிலே பார்த்தோன்னா அந்த மாந்திரிகவாதி அவருடைய பையனுக்கும் காதல் வந்துருச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல காட்டு வழியில பார்த்தோன்னா அழகா ஒரு பொண்ணு கையில ஒரு விளக்கோட அவங்க மூஞ்சி மட்டும் தான் பிரைட்டாவும் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஒரு வயசு பையன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு பொண்ணை பார்த்தா கண்டிப்பா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்ல, அவங்களுக்கு சைட் அடிக்கணுமாச்சுன்னு தோணும்ல. சேம் அந்த விஷயம் தான் அந்த மாந்திரிகவாதி பையன் அவனுக்கும் தோணிருக்கு. லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் இங்க நடந்து போயிட்டு இருக்கிற டீச்சர் இவங்களுக்கும் தெரியாது. இவங்க சுத்தி முத்தி அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நார்மலா பார்த்துட்டே போயிருக்காங்க. அப்ப எதிர்ச்சியா அந்த பையனையும் வந்து பார்த்திருக்காங்க. அந்த சிரிச்ச முகத்தோட அந்த பையனை பார்க்கும்போது அந்த பையனுக்கு என்னன்னா, ஓகே இந்த பொண்ணு நம்மளை பார்த்துதான் சிரிக்கிறா, அப்ப இந்த பொண்ணுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சிருக்காரு. ஸோ முதல் பிரச்சனையே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கப்புறம் டீச்சர் சேஃபா வீட்டுக்கும் போயிடுறாங்க. இதுக்கு அடுத்தடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது டெய்லி அந்த பையன் டீச்சர் இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஆரம்பத்துல 2-3 நாளைக்கு இவங்களுக்கு தெரியல இந்த பையன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு. ஆனா ஒரு லெவலுக்கு அப்புறம் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு லைட்டா பயந்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். கால் சத்தமும் கேட்கும். பின்னாடி திரும்பி பார்த்தா ஆளுங்கன்னு யாருமே இருக்காது. சரி ஒளிஞ்சிருக்காங்களான்னு பார்த்தா கூட அந்த இடத்துல ஒளியறது கூட இடம் இருக்காது. ஏன்னா அந்த இடத்துல சின்ன சின்ன மரம் தான் இருந்துட்டு இருக்கு. அந்த மரத்தோட அகலமே பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் இருந்துட்டு இருக்கும். என்னதான் ஒல்லியா ஒரு ஆளு அந்த மரத்துக்கு பின்னாடி இருந்தாலும் கண்டிப்பா அங்க ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு தடம் ரொம்பவே கிளியரா தெரியும். பட் டீச்சர் இவங்க நடந்து போகும்போது அந்த நடக்கிற சத்தம், இவங்க நடக்கிறது இல்லாம பின்னாடி நடக்கிற சத்தம் ரொம்பவே கிளியராகவும் கேட்குது. உடனே திரும்பி இருக்காங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. இந்த 3 நாளைக்கு இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் 4வது நாள் சேம் இதே மாதிரி விஷயம் சாயங்காலம் போகும்போதும் நடந்திருக்கு. அப்படி நடந்ததுனால இவங்களும் பயங்கரமா பயந்துருக்காங்க. அந்த இடத்துலயே உட்காந்து அழவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி காமாட்சி டீச்சர் இவங்க இந்த இடத்துல அழுதுட்டு இருக்கும்போது ஒரு சில நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சடனா ஒரு பையனும் வரான். யாருன்னு பார்த்தா அந்த மாந்திரிகவாதி
மாந்திரிகவாதியோட பையன். இவன் எப்படா இங்க வந்தான் அப்படின்ற ஒரு விஷயம் டீச்சர் இவங்களால யோசிக்க கூட முடியல. ஏன்னா இவங்க கண் எதிர்க்க அந்த பையன் ஏதோ மறைஞ்சிருந்து திடீர்னு வந்த மாதிரியும் இருக்கு. அண்ட் அதை பார்த்து டீச்சர் இன்னமும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னை விட்டுரு, நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுரு அப்படின்னு இவங்க பயந்துருக்காங்க. பட் அதுக்கப்புறம் தான் மாந்திரிகவாதி பையன் அவங்களும் இல்லைங்க தப்பா நினைக்காதீங்க, நானும் மனுஷன் தான், உங்களை மாதிரி நானும் மனுஷன் தான். அண்டு நான் இப்போ உங்ககிட்ட சின்னதா கண்கட்டி வித்த மாதிரி பண்ணேன். இதன் மூலியமா கொஞ்ச நேரத்துக்கு உங்க கண்ணுக்கு நான் தெரியாம இருப்பேன். இது கண்கட்டி வித்த தான் மாந்திரிகத்துல வர ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை எனக்கு ரொம்ப நாளா எங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதை வச்சுதான் ஒரு 3 நாளா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் பின்னாடி நடந்து வரும்போது நீங்களும் அடிக்கடி திரும்பி பார்த்தீங்க. அப்போ நான் உங்களுக்கு பின்னாடி தான் நின்று இருந்தேன். ஆனா உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்ததுக்கு காரணம் கண்கட்டி வித்த தான். இப்ப அந்த கண்கட்டி வித்த அந்த கட்டுல இருந்து நான் வெளியிலே வந்துட்டேன். அதனாலதான் உங்களால என்ன சாதாரணமா பார்க்க முடியுது. தப்பா நினைக்காதீங்க, நானும் மனுஷன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் டீச்சர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சரி, என்ன எதுக்கு ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரும் விஷயத்த சொல்றாரு. இல்லைங்க, நான் உங்களை அந்த பார்த்துட்டு இருக்கேன். அன்னிலிருந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சது, உங்களை நான் காதலிக்கிறேன், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவர் இந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல காமாட்சி டீச்சர் இவங்களுக்கு இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயம்னா அந்த சமயத்திலாம் பெரிய விஷயம். அந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் பயந்து இங்க இருந்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி பயந்து ஓடுறத பார்த்த இந்த மாந்திரிகவாதியோட பையன் ஓகே நம்ம ஏதோ தப்பா சொல்லிட்டோம் போல இருக்கு அப்படின்னு இவரும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம இங்க இருந்து சைலண்டா கிளம்பிடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் இப்படியே விடல, டெய்லி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த கண்கட்டி வித்தையெல்லாம் காட்டல, டைரக்டாவே ஃபாலோ பண்றாரு. இந்த ஒரு விஷயம் ஒரு லெவல் வரைக்கும் டீச்சர் இவங்களுக்கு நார்மலா இருந்தது. சரி ஃபாலோ பண்ணுவான், அதோட போயிடுவான், பிரச்சனை எதுவுமே வராது அப்படின்னு. பட் அந்த பையன் நாளுக்கு நாள் ஃபாலோ பண்ணி இவங்களை டார்ச்சர் பண்ணும்போது இவங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் பிடிக்காமலும் இருந்திருக்கு. இதனால் டீச்சர் ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலையை முடிச்சுட்டு ஸ்கூல்ல வேலையை முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகும்போதும் அந்த பையன் வழக்கமா இருக்கான். சரி இதுக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு அந்த பையனை நேர்ல பார்த்து நீங்க எத்தனை நாள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, நானும் பிரச்சனை வராதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க ஃபாலோ பண்ற விஷயத்த எங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பார்த்து எங்க வீட்லயும் சொல்லிட்டாங்க. இதனால எங்க வீட்டுல பெரிய பிரச்சனை, இதுக்கு மேல இந்த ஃபாலோ பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது அப்படின்னு டைரக்டா மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்லிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல காமாட்சி டீச்சர் மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மூஞ்சிலையும் அடிச்சிட்டாங்க. எதுக்காக மூஞ்சிலே அடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீச்சர் இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இங்க இருந்து போகும்போது அந்த மாந்திரிகவாதியோட பையன் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா டீச்சர் கிட்ட பேசுறதுக்காக அவங்களோட கையும் பிடிச்சிருப்பாரு. அண்ட் அந்த சமயம் டீச்சர் இவங்க நிறைய வளையலும் போட்டிருக்காங்க. அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சி அந்த கண்ணாடி வளையலோட பீஸ் அவங்க கையில குத்தி ரத்தமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வழியில தான் இவங்களே அறியாம பலாருன்னு அப்படின்னு அடிச்சிட்டு இருக்காரு. அதோ ரத்தம் வந்துட்டு இருக்கிற அந்த கையில இப்படி அடிச்சதுக்கு அப்புறம் மாந்திரிகவாதியை அவங்க பையனும் எதுவுமே பேசாம அப்படியே திணறி நிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் டீச்சர் இங்க இருந்து சைலண்டா வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல மாந்திரிகவாதி இந்த பையனை அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முள்ளு செடிலாம் இருக்கு. அதுல இவங்களுடைய புடவை தாவணி, அந்த தாவணி மாட்டியும் இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தையும் அந்த பையன் தான் பிடிச்சிருக்கான் அப்படின்னு ஒரு கோவத்தோடையும் திரும்பி இருக்காங்க. பட் அந்த பையன் ரொம்ப பின்னாடி தள்ளி நிக்கிறத பார்த்து இவங்களும் ஒரு கோவத்தோட அந்த புடவையை அப்படியே இழுத்துருக்காங்க. அதுல அந்த புடவை கொஞ்சம் கிழிஞ்சு அந்த முள்ளிலே மாட்டியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இங்க இருந்து சைலண்டா அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல இருந்து தான் இந்த மாந்திரிகவாதி இந்த பையனுக்கும் ஒரு விதமான அவமானத்தை இவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்புறம் சொல்றேன். ஆனா நீங்க இந்த இடத்துல ஒரு சில விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. இங்க டோட்டலா நடக்கிறது வேறையா இருந்திருக்கும். இப்படியே இன்னைக்கு சாயங்காலமும் இருக்கு. அந்த மாந்திரிகவாதி பையனோட அப்பா நம்ம பையனை காணுமே எங்க போனா அப்படின்னு ஊரா தேடிட்டும் இருக்காரு. பட் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் நம்ம பையன் கொஞ்ச நாளா சரியில்லை. அண்ட் நிறைய நேரம் நம்ம கிட்டே அந்த பொண்ணை பத்தி பேசியிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணை பார்க்க அவங்க ஊருக்கே போயிருக்கானோ அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கிற அந்த ஏரியா, அதாவது நம்ம காமாட்சி டீச்சர் அவங்க ஏரியாவுக்கும் போயிருக்காரு. ஒருவேளை இங்க சுத்தி இருக்கானா, அந்த பொண்ணு வீட்டாண்டா இருக்கானா அப்படின்னு அந்த ஏரியா ஃபுல்லா சுத்தி இருக்காரு. ஆனா எங்கேயுமே அந்த பையனை காணும். சரி எங்கன்னா போயிருப்பான், வந்துருவான், நைட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு டீச்சர் அவங்க ஏரியால இருந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் நடந்து வராரு அந்த காட்டு வழியில. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவருக்குள்ள மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குது. இல்ல ஏதோ தப்பா படுற மாதிரி இருக்கு, ஒருவேளை நம்ம பையனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமா, இல்ல நம்ம பையன் ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்க போயிருப்பானா என்னன்னு புரியலையே, ஒரு மாதிரி மனசெல்லாம் ஏதோ பண்ணுது அப்படின்னு அவங்க அப்பாவும் ஃபீல் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ அப்படி ஃபீல் பண்ணிட்டு அந்த வழியா வந்துட்டே இருக்கும்போது சடனா அந்த இடத்துல பையனோட குரலும் கேட்குது. அப்பா அப்பா
இங்க வாங்க இங்க வாங்க அப்படின்னு. இது நம்ம பையனோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த குரல் எங்க வருதோ அந்த இடத்துக்கும் போறாரு. அந்த இடம் ஃபுல்லா முள்ளாவும் இருந்துட்டு இருக்கு. என் பையன் மாதிரி இருக்கு, இங்க நின்று என்ன பண்றான் அப்படின்னு அந்த கருவேல மரம் அது உள்ளேயும் போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல தான் மாந்திரிகவாதி இவரோட பையனும் இருக்காரு. அண்டு அவங்க பையனை பார்த்த அடுத்த செகண்ட் அப்பா செம்ம ஷாக் ஆகுறாரு. இல்ல இது நடந்திருக்காது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவரும் ஃபீல் பண்ணிருக்காரு போல இருக்கு. என்னன்னா இப்போ மாந்திரிகவாதி இவருக்கு முன்னாடி இருக்கிறது அவங்க பையன் தான். ஆனா உயிரோட இருக்கிற பையன் கிடையாது, இறந்து போன பையனோட ஆன்மா தான் இப்ப அவர் முன்னாடி நின்று இருக்கு. அண்ட் அவங்க அப்பாவையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கு ரீசனும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் நடந்த விஷயத்த சொல்லிடுறான். நான் அந்த பொண்ணு கிட்ட என் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னேன், அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அந்த விரத்தில நான் தூக்கு மாட்டி இறந்துட்டேன் அப்படின்னு இந்த இடத்த கையை காட்டும் போதுதான் அவங்க அப்பா அந்த இடத்த திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய கருவேல மரமும் இருந்துட்டு இருக்கு. அந்த மரத்துல தூக்கு மாட்டி உடம்பும் தொங்கிட்டு இருக்கு. பட் இருட்டு அப்படின்றதுனால இவரால் அந்த இடத்த கவனிக்க முடியல. பட் அவங்க பையன் ஆன்மா இங்க காட்டினதுக்கு அப்புறம் தான் அவருக்கே புரியுது இங்க நம்ம பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு. அண்டு அந்த பையனோட ஆன்மாவும் கிளியரா சொல்ற விஷயம், இது நானே எடுத்த முடிவு தான், எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிருச்சு, ஒரு பொண்ணை நம்ம பின்தொடர்றோமே அவ பர்மிஷன் இல்லாம அப்படின்னு எனக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருந்தது, அதனாலதான் நானும் இறந்துட்டேன், என் சாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்னு இவரே அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இடத்துல பையன் இழந்த சோகத்துல அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த இடத்துலயே உட்காந்து உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிக்கும் போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு பையன் சொன்னது உண்மைதான், அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு எதுவுமே சொல்லல அப்படின்னு. உடனே அப்பா இந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு கோவமா வெளியிலயும் வர்றாரு. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இவரோட இஷ்ட தேவதை, இஷ்ட தெய்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அவங்கள வரவும் வைக்கிறாங்க. அப்படி வர வச்சதுக்கு அப்புறம் அந்த இஷ்ட தேவதை கிட்ட ஒரு விஷயமும் கேட்கிறாங்க. இந்த இடத்துல என் பையன் எந்த இடத்துல நின்று அந்த பொண்ணு எந்த இடத்துல நின்று இருந்தது, அந்த விஷயம் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த இஷ்ட தேவதையும் கரெக்டா அந்த இடத்துல ஒரு காலடி தடமும் இருந்துட்டு இருக்கு. அந்த காலடி தடத்தையும் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம அந்த முள்ளு செடியில டீச்சர் அவங்க புடவை கிழிஞ்சி கொஞ்சம் பிட் அதுல இருக்கும்னு சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. இந்த மாந்திரிகவாதி அந்த காலடி மண்ணும் எடுக்கிறாரு அண்ட் அந்த புடவையோட பிட்டும் எடுக்கிறாரு. இது ரெண்டுமே ஒரு மேஜரான விஷயம், டீச்சர் சம்பந்தப்பட்டது. சோ இதுக்கப்புறம் அந்த மாந்திரி என்ன பண்றாருன்னா தூக்கு மாட்டி இருக்கிற அவரோட பையன் உடம்ப அங்கிருந்து எடுத்து பக்கத்துல தானே சுடுகாடு இருந்துட்டு இருக்கு, அந்த சுடுகாட்டுக்கும் போறாரு. அவங்க பயிற்சி பண்ற அந்த இடத்துல அவங்க பையன் உடம்பையும் வைக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த அவங்க பையனோட ஆன்மாவும் பார்த்து, அப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க, நான் தான் சொன்னேன்ல இது நானா விருப்பப்பட்டு இறந்து போனது அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அவங்க அப்பா கேட்கிற மாதிரி இல்லை. அந்த இடத்துலயே பையனோட ஆன்மாவே கண்ட்ரோல் பண்றாரு. அப்படி கண்ட்ரோல் பண்ண அந்த ஆன்மா தான் பிற்காலத்துல கெட்ட முனியாவும் மாறுது. ஏன்னா இந்த மாந்திரிகர் ரொம்பவே ஆசையா அந்த பையனையும் வளர்த்திருக்காரு. இவருக்கு அடுத்து இவர் கத்து வச்சிருந்த எல்லா வித்தையும் தான் பையன் தான் ஃபாலோ பண்ணணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு போகட்டும் அப்படின்னா நிறைய விஷயத்த அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே அந்த பையன் தான் உயிரை மாற்றிக்கிட்டான். ஸோ இந்த ஒரு விஷயம் அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு எப்படி நிம்மதியா இருக்கலாம், என் பையனோட ஆன்மாவை வச்சு அவளை நான் தூக்குறேன் பாரு அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. இப்போ பையனோட ஆன்மா இவரோட கட்டுப்பாட்டுக்கும் வந்துருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் பையனுக்கு செய்ய வேண்டிய எந்த சகல காரியங்கள், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு செய்வாங்களே இறுதி காரியம், அது எதுவுமே பண்ணாம இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் நிறைவேறினா மட்டும்தான் அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருந்ததா சொல்லப்படுது. இப்போ தான் பையனே துஷ்டமுனியா மாத்தின அந்த துஷ்டமுனி கிட்ட விஷயத்தையும் சொல்றாரு. இது போல உன்ன அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டா நான் ஏவி விடுறேன், அந்த பொண்ணு உனக்கு தான், உனக்கு என்னென்ன வேணுமோ அதை பண்ணிக்கோ போ அப்படின்னு இந்த துஷ்டமுனியை இங்க இருந்து ஏபியும் விடுறாங்க. அந்த துஷ்டமுனி பொறுத்த வரைக்கும் இவரோட கட்டுப்பாட்டுல நான் இருக்கேன், இவர் சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு தான் இங்க இருந்தும் போகுது. அப்படியே இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா டீச்சர் இவங்க வீட்டுல காமாட்சி டீச்சர் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட மெயின் கதவை யாரும் பலமாவும் தட்டுறாங்க. இந்த ஒரு சத்தத்தை கேட்ட டீச்சரோட அப்பா யாரா அது இந்த நேரத்துல கதவை தட்டுற அப்படின்னு கதவை திறந்து வெளியிலயும் பாக்குறாங்க. அப்போ அந்த கதவுக்கு ஒரு 5 அடிக்கு முன்னாடி உடம்புல ஏதோ ஒரு வெள்ளை துணியை வச்சு சுத்தின மாதிரி ஒரு உருவமும் நிக்குது. அந்த உருவம் ஒரு ஆணோட உருவம் தான். ரொம்பவே ஆக்ரோஷத்தோட இவரையும் பாக்குது. இதை பார்த்தா அடுத்த செகண்ட் அப்பா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. பட் கத்தன ஒரு சில செகண்ட்லயே அந்த துஷ்டமுனி அப்பா இவர் அடிச்சு ஓரம் தூக்கி போட்டு டைரக்டா வீட்டுக்குள்ளேயும் வருது.
ஆனா இந்த சத்தத்தை கேட்ட காமாட்சி அவங்க அம்மாவும் எந்திரிக்கிறாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு. அந்த இடத்துல அந்த துஷ்டமுனி அம்மாவோட கண்ணத்திலும் பலாரும் அடிச்சிருக்கு. அடிச்ச அடுத்த செகண்ட் அம்மா சுயநினைவு இல்லாம மயங்கியும் கிடக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்த டீச்சர் இவங்களும் பாக்குறாங்க. இவங்க வீட்டுல விளக்கேத்தி வச்சிருக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்துல தான் இந்த ஒரு சம்பவமும் நடக்குது. இதுக்கப்புறம் அந்த துஷ்டமுனி டீச்சர் இவங்கள தலைமுடி பிடிச்சி தரன்னு இழுத்துட்டும் போது அதுக்கப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு போது இந்த இடத்துல டீச்சர் பயங்கரமா கத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த டீச்சர் சொந்தக்காரங்கள்ல யாரோ ஒருத்தவங்க பார்த்திருக்காங்க. அப்படி பார்த்தது மட்டும் இல்லாம டைரக்டா டீச்சர் அவங்க வீட்டுக்கும் வந்திருக்காங்க. வந்து பார்த்தா இந்த இடத்துல அப்பா விழுந்திருக்காரு, அந்த இடத்துல அம்மா விழுந்திருக்காங்க. ரெண்டு பேருமே தண்ணி தெளிச்சு எழுப்பியிருக்காங்க. ஸோ எழுந்ததுக்கு அப்புறம் அப்பாவும் சரி அம்மாவும் சரி தான் பொண்ணு எங்க அப்படின்னு கதறி இருக்காங்க. இவரும் நடந்த விஷயத்த கிளியரா சொல்லியிருக்காரு. அவங்களும் அந்த விஷயத்த பார்த்திருக்காங்க. வந்தது கெட்டது ஏதோ அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துருப்பேன். அது என்னன்னா, டீச்சர் இவங்க குடும்பமே காளி இவங்கள தான் வணங்கிட்டு இருக்காங்க. காளி தான் இவங்களோட குலதெய்வமும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க ஊர்ல இருக்கிற காளி கோயிலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாரு நடந்த விஷயத்த சொல்லி. அப்படி இந்த ஒரு விஷயத்த சொல்லி அழும்போது பாத்தீங்கன்னா காளியோட சிலை அவங்க கழுத்துல மாலையா இருந்திருக்கு. அந்த மாலை அப்படி கழுண்டு கீழே விழுந்திருக்கு. ஸோ ஏதாச்சும் நம்ம வேண்டும் போது இந்த மாதிரி பூ இல்லைன்னா மாலை கீழே விழுந்ததுன்னா நம்ம வேடினது நடக்கும் அப்படின்றது நம்மளோட நம்பிக்கையா இருந்துட்டு சேம் அதே விஷயம் தான். இப்படி மாலை கலந்து விழுந்ததுக்கு அப்புறம் இவருக்கும் ஒரு ஹோப் கிடைக்குது. ஓகே எல்லாமே அவ பார்த்துப்பா அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொன்னதா இந்த சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த கோவில்ல வேண்டதுக்கு அப்புறம் அப்பா அம்மா இவங்க ரெண்டு பேருக்கு எங்க போறது, எந்த இடத்துல போயிட்டு என் பொண்ணை தேடுறது அப்படின்னு இவங்களுக்கும் சுத்தமா ஐடியாவும் இல்லை. இப்படி ஊர் ஃபுல்லா தேடியும் பாக்குறாங்க. ஆனா இவங்க பொண்ணு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு இவங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு போயிட்டே இருக்கு. கடைசியா பொழுதும் விடிய போது காலையில 6 மணிக்கு இவங்க பொண்ணு ஒரு வயசான பாட்டி, ரொம்ப வயசான பாட்டியா அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்கள பாக்குறது கொஞ்சம் வயசா இருக்கு, பாட்டி மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்கள பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவான வைப்பு, ஒரு தைரியத்தை வந்து இந்த இடத்துல அம்மா அண்ட் அப்பா ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. அண்ட் கூட அவங்க பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறமும் இன்னும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. இப்படி அந்த பாட்டி கூட வந்துட்டு இருக்கிற வயசு பொண்ணான காமாட்சி இவங்க ரெண்டு பேருமே அம்மா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. அண்ட் அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சி அந்த இடத்துல அழவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அப்பாவும் சரி அம்மாவும் சரி அந்த பாட்டியை இந்த ஊர்ல எங்கேயுமே பார்த்ததில்ல, இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில இந்த முகத்தை பார்த்தது இல்லை அப்படின்னு. நீங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்க, என் பொண்ணு எங்க நீங்க பாத்தீங்க, எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு எல்லா விவரமும் கேட்கும்போது அவங்க சிம்பிளா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ என்கிட்ட சொன்ன உன் பொண்ணை உன்கிட்ட நான் எடுத்துட்டு வந்து விட்டுட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கேப்ல பாத்தீங்கன்னா இந்த சைட்ல அப்பா அண்ட் அம்மா இவங்க ரெண்டு பேருமே அவங்க பொண்ணை கட்டி பிடிச்சி அழுதுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா ரியலைஸ் பண்ணி சரி அவங்கள பார்த்து பேசலாம், வீட்டுல உட்கார வச்சு ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்கள கூப்பிடலாம்னு போறாங்க. பட் அந்த ஏரியால சின்னதா அவங்க காளி கோவில் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சைடு திரும்பினவங்க தான் அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னு தெரியல. இந்த இடத்துல இவரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா இந்த ஊர் ஃபுல்லா அலசிட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவரோட வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் அந்த முகத்தை திரும்ப பார்த்ததும் இல்லை. அப்பவே ஓரளவுக்கு இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, ஓகே உண்மையிலே வந்தது பாட்டி தானா, இல்ல நம்ம வணங்கிட்டு இருக்கிற காளியா அப்படின்னு. சரி யாரா இருந்தா என்ன, கடைசியா நம்ம பொண்ணு வந்துட்டாளே அப்படின்னு அவரும் சந்தோஷமா இருந்திருக்காரு. உடனே தான் பொண்ணுகிட்ட எம்மா என்னமா நடந்தது, அவங்க யாரு அப்படின்னு பொண்ணுகிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் பெருசா விவரம் தெரியல. இல்லப்பா நைட்டு என்ன ஏதோ ஒரு உருவம் தூக்கிட்டு போச்சு, அந்த உருவம் யாருன்னா நம்ம ஊர்ல இந்த மாந்திரிகள்லாம் பிராக்டிஸ் பண்றாங்கல்ல, அது ஒருத்தரோட பையன் தான். அந்த பையன் என்ன ஒன் சைடா லவ் பண்ணான், பட் அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நடந்த விஷயத்த அப்பதான் வீட்லயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த உருவம் என்ன தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த பாட்டி எங்க இருந்து வந்தாங்கன்னு தெரியல. அண்ட் அந்த இடத்துல அவங்க பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாச்சு. அவங்க வார்த்தையா இருக்கட்டும், அவங்களோட கண் பார்வையா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் பயம் வந்துருச்சு. நானும் கண்ணை மூடிக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. இவங்களும் வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. சரி நானும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு அவங்க கூடவே கிளம்பி வந்துட்டேன். வந்தது யாருன்னே தெரியலப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்பனா வந்தது யாரா இருப்பாங்க அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை வந்தது ஒரு சாதாரண பாட்டியா, இல்ல ஏதாச்சும் மாந்திரிகம் தெரிஞ்ச பாட்டியா, இல்ல வந்தது உண்மையிலேயே இவங்க வணங்கிட்டு இருக்கிற காளியா, யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பாட்டி இப்ப வரைக்கும் உயிரோட தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வயசு அரௌண்ட் 80 ஆக போகுது. அரௌண்ட் 78 77 ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பவும் பாட்டி ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கிறதா அவங்க பையனான முருகேசன் அவரும் சொல்லியிருக்காரு. இதுல ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி கூட நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோ வந்து அடிக்கடி பாக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கடைசியா அந்த மாந்திரிகர் அவரையும் பிடிச்சி கேட்டதுல இதுக்கு காரணம்
நான் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண அப்படின்னு அவர் என்னென்னலாம் பண்ணாரோ எல்லாத்தையுமே பாட்டியோட அப்பா கிட்ட கிளியரா சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதன் மூலியமா தான் பாட்டி இவங்களுக்கும் இந்த ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே அவங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட அவங்க பேர பசங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க பையனே இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அவ்வளோதான் மக்களே, வீடியோ ஓவர். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ப்ளஸ் நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்க நம்ம சேனலை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்றீங்களோ அப்பதான் நம்ம சேனல் நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதன் மூலியமா ரியல் லைஃப் பேஸ் பண்ண இப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கும் தெரிய வரும்.